கல்வி வேலைவாய்ப்பில் கூடுதல் இடஒதுக்கீடு வழங்க கோரி தமிழகத்தின் பல இடங்களில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் தமிழகத்தில் 3.5% உள்ள இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை 10% மத்திய அரசு அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மத்திய அளவுல கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கணும். மாநிலத்தில் 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கின்ற 3.5% இடஒதுக்கீட்டில் கல்விக்கு மட்டும் கொடுத்துவிட்டு அந்த இடஒதுக்கீட்டை வேலை வாய்ப்பில் வஞ்சகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையையும் மாற்றி அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதேபோன்று சேலத்தில் தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மத்திய மாநில அரசுகள் அலட்சியப்படுத்தினால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் எச்சரித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செவிதாழ்த்து தமிழக அரசும் மத்திய அரசும் நடக்கவில்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழகத்தினுடைய தலைநகரத்திலே நாங்கள் மாபெரும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம். திருவாரூர் தலைமை தபால் நிலையங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழகத்தில் கல்வியில் மட்டுமல்லாது வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதேபோன்று காஞ்சிபுரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.